ஈரோடு, நீலகிரி மாவட்டம், குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்போம். சதாசிவம், வணக்கம். இப்ப இந்த மழை தொடர்பா இந்த பகுதியில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க? விவசாயிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதாவது ஈரோடு, கோவை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் கடந்த வரும் 3 நாட்களுக்கு மிதமான மழை மற்றும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து கருமேகம் சூழ்ந்து பலத்த காற்று வீசப்பட்டதை தொடர்ந்து ஈரோடு அடுத்துள்ள சோலார், சின்னிமலை, லக்காபுரம், போக்குவரத்து நகர், மொடக்குறிச்சி சாலை, கரூர் சாலை உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்தது. இதே போன்று பெருந்துறை சாலையில் உள்ள திண்டல் மற்றும் வாய்க்கால் மேடு, மேட்டுக்கடை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் அதிகமாக 100 டிகிரியை கடந்து வாட்டி வந்தது. இதனால் இந்த மழை தற்போது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருப்பதாக. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். தொடர்ந்து கோடை காலத்தில் விவசாய பணிகளை சற்று தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் மேற்கொள்ளவும் வசதியாக இருப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே தொடர்ந்து நீலகிரி பகுதி கோடை காலம் காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்து வரும் நிலையில் சற்று மழை பெய்தது சுற்றுலா பயணிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாசிவம்.